தமிழகத்தில் தள்ளுவண்டியில் உணவுப் பொருட்களை வைத்து விற்பனை செய்வோர் உணவு பாதுகாப்புத் துறையால் வழங்கப்படும் உரிமம் வைத்திருக்காவிட்டால் அபராதம் விதிக்கப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் முனாஃப் வழங்க கேட்கலாம். வணக்கம் முனாஃப், விவரங்கள் என்ன? தள்ளுவண்டியில் உணவுப் பொருட்களை வைத்து விற்பனை செய்யும் உரிமையாளர்கள் முறையாக உணவு பாதுகாப்புத்துறை விதியின்படி உரிமத்தை வைத்திருக்க வேண்டும் என தமிழக உணவு பாதுகாப்புத்துறை தற்போது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. குறிப்பாக இந்த தள்ளுவண்டிகளில் பானிபூரி, சமோசா, அதே போன்ற சிப்ஸ், மீன், சிக்கன் பக்கோடா காலை, மதியம் மற்றும் இரவு நேரங்களில் தள்ளுவண்டியில் உணவுப் பொருட்களை வைத்து விற்பனை செய்யக்கூடிய உரிமையாளர்கள் உணவு பாதுகாப்புத்துறையின்படி உரிமத்தை பெற்றிருக்க வேண்டும் என தெரிவித்திருக்கிறது. தள்ளுவண்டி வைத்து உணவுப் பொருட்கள் விற்பனை செய்பவர்கள் உணவு பாதுகாப்புத்துறை உரிமம் இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம் எனவும் ஒரு புதிய அறிவிப்பு உணவு பாதுகாப்புத்துறை மூலம் தெரிவித்திருக்கிறது. ஆன்லைன் மற்றும் இ சேவை மையங்களின் மூலம் இலவசமாக உணவு உரிமத்தை பெற்றுக் கொள்ளலாம் எனவும் உணவு பாதுகாப்புத்துறை தெரிவித்திருக்கிறது. உணவு பாதுகாப்புத்துறையின் உரிமம் இல்லாவிட்டாலும் தரமற்ற உணவுப் பொருட்கள் விற்பனை செய்தாலும் தள்ளுவண்டி கடையில் உரிமையாளர்களுக்கு நோட்டீஸ் வழங்கி அபராதம் விதிக்கப்படும் எனவும் உணவு பாதுகாப்புத்துறை எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. மேலும் தள்ளுவண்டி கடைகளில் முறையாக உணவு பாதுகாப்புத்துறை விதியின்படி உணவு விற்பனை செய்யப்படுகிறதா என்பது குறித்து மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை நியமன அலுவலர்கள் ஆய்வு மேற்கொள்ளவும் உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் சமீப காலமாக தள்ளுவண்டி கடையின் உரிமையாளர்களின் எண்ணிக்கை அதிகமாகி தள்ளுவண்டியில் விற்பனை செய்யப்படக்கூடிய உணவுப் பொருட்கள் தரமற்ற முறையில் விற்கப்படுவதாக உணவு பாதுகாப்புத்துறைக்கு புகார்கள் வந்திருந்தது. அதன்படி கடற்கரைகள், பூங்காக்கள், பொழுதுபோக்கு இடங்களில் தள்ளுவண்டியில் உணவுப் பொருட்களை விற்பனை செய்யக்கூடியவர்கள் அதிக அளவில் ஈடுபட்டு வருகின்றனர். அதில் பெரும்பாலானோர் உணவு பாதுகாப்புத்துறையின் உரிமம் இல்லாமலும் முறையான பராமரிப்பு இல்லாமலும் உணவுப் பொருட்கள் தரமற்ற முறையில் விற்பனை செய்யப்பட்டு வருவதாக புகார்கள் எழுந்துள்ளது. அதன்படி தமிழகத்தில் தள்ளுவண்டியில் உணவுப் பொருட்களை வைத்து விற்பனை செய்யக்கூடிய உரிமையாளர்கள் முறையாக உணவு பாதுகாப்புத்துறை விதியின்படி உரிமத்தை பெற்றிருக்க வேண்டும் என தமிழக உணவு பாதுகாப்புத்துறை உத்தரவு வழங்கியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி முனாஃப். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.